இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது காலம் இல்லையா? காலமும் கவனமும் கர்மாவை காட்டி கொடுப்பவைகள். அதனால் எப்போவுமே கர்மாலேருந்து நாம் தப்பிக்கணும்னு சொன்னால் காலத்துலேயும் கவனம் இருக்கணும், கவனத்துலேயும் கவனம் இருக்கணும். காலத்தை நம்ம தவற விட்டுறக்கூடாது. காலம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம். ஆனால் காலம் மாயை தான். நம்ம வாழ்க்கையே மாயையில் தானே இருக்குது இல்லையா? எந்த நேரம் என்ன நடக்கணும் தெரியாது. அப்போ அந்த காலம் எப்படி வச்சுருக்கிறதுனா தன் கட்டுப்பாட்டிற்குள் நிகழ்வுகளை வைத்திருக்கிறது. காலம் காட்டி கொடுப்பதில்லை ஒரு விஷயத்தை. காலம் இப்போ சின்ன வயசில் இருக்கும்போது அது நம்ம பெரிய ஆளான என்ன ஆகும்னு சொல்லி இந்த காலம் சொல்லுதா? காலம் சொல்கிறதில்லை. நடக்கலாம், நடக்கும். பெரிய ஆளாக வரும்போது என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்போ அந்த காலத்துக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அருமையான ஒரு பயன்பாடு இருக்கிறது. காலத்தை உணர வேண்டும். அந்தந்த நேரத்தில் அதாவது செய்யணும். நன்றை செய், நன்றும் இன்றை செய். ஒன்றை செய், ஒன்றும் நன்றை செய், நன்றும் இன்றை செய்யும்பாங்க. எந்த விஷயத்தையுமே அப்பப்போ செய்திடணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலம் தள்ளி போடக்கூடாது. ஞானத்துக்கு வந்த பிறகு காலமே கிடையாது. நம்ம இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு ஞானத்தை முழுமையாக நம்ம அடைஞ்சிட்டோமா நினைக்கவும் கூடாது. ஏன்னா ஞானத்தை முழுமை அடைஞ்சிட்டா வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணாவை பார்த்து அண்ணனை யாரும்பாங்க, அம்மாவை பார்த்து நீ யாருன்னு கேட்பாங்க. அது புத்தி தவறி போச்சுதோ, பித்தாச்சுதோ, சித்தாச்சுதோ. பட் அந்த நிலையில் வரும்போது எல்லாம் ஒன்றா இருக்கும். யாரை பார்த்தாலும் ஒன்றா இருக்கும். அந்த நிலைக்கு நம்ம போகலை இன்னும். அதனால் ஞானத்தில் முழுமை ஆகிட்டோன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போ வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிற பொழுது கால கவனிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் ரொம்ப அருமையான நேரம். அதை தான் சொன்னாங்க, ஒன்றை செய், ஒன்று நன்றை செய், நன்றும் இன்றை செய், இப்போமே செய். ஏன்னா இனிமேல் இந்த காலம் கிடைக்காது. இப்போ நேற்று நம்ம செய்ய வேண்டியதை விட்டுருந்தா இன்றைக்கி முடியுமா? முடிஞ்சு போச்சு. அந்த டேட்டு திருப்பி எழுத முடியாது. இன்றைக்கி எழுதணும்னா இன்றைக்கி என்ன பண்ணணும்? 5-4-2-0-1-8 தான் போடணும். நேற்று உள்ளது இன்றைக்கி போட்டு பண்ண முடியாது. பண்ணுனா தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ஸில் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அவன் தப்பு பண்ணுறான்பாங்க இல்லையா? வரக்கூடிய காலத்தையும் இப்போ எழுதக்கூடாது. அப்போ அந்தந்த காலத்தை அந்தந்த பீரியடில் செய்யணுங்கிற பொழுது கவனம் அங்கே தேவைப்படுகிறது. அப்போ காலத்தோட கவனம் ஒன்றி நிற்கிறது. காலமும் கவனமும் ரொம்ப முக்கியமானது. அந்த இளமை காலத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் இளமையில் செய்திடணும். வாலிப பருவத்தில் உள்ளது வாலிப பருவம். ஒரு இளைஞர்களாக இருக்கும்போது அது ஒரு பருவம். அதுக்கப்புறம் ஒரு முதியவர்களாக போது முதிய பருவம். அந்தந்த பருவத்தை அந்தந்த முறையில் அனுபவிச்சிடணும். அப்போ தான் அது செய்ய முடியும். ஏன்னா கர்மா எங்கே வந்திருக்குதுன்னா ஒவ்வொரு காலகாலமாக அது தன் கடமையை செய்து கொண்டு இருக்கிறது. கர்மா கர்மா எதில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது? காலத்தில்.